ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வெப் சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அல்கெனி ட்ரைப் அவங்க புதுசாக வந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பாபாவாஸ் குழந்தைங்களோட காட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு பியர் அட்டாக் பண்ணுது. பாபாவாஸ் அந்த பியர் கூட சண்டை போட்டுட்ருக்கான். திடீர்னு ஒரு ஆரோ அந்த பியரை கொல்லுது. யாருன்னு பார்த்தா ஜர்லாமெரல். இந்த உலகத்திலேயே ஜர்லாமெரலுக்கும் இப்போ பிறந்திருக்கிற அவனோட 2 குழந்தைங்களுக்கும் மட்டும்தான் கண்ணு தெரியும். ஜர்லாமெரல் பாபாவாஸ் கிட்ட ஒரு கீ தரான். இது ஒரு பாக்ஸோட கீ. அந்த பாக்ஸ் சாங்சுரியில் இருக்கிற கேவுக்குள்ளார இருக்கு, போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறான். அந்த பாக்ஸை பசங்களுக்கு 12 வயசு ஆகிறப்ப கொடுத்துரு, பசங்களுக்கு அனிவா அண்ட் கொஃபுன்னு பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பாபாவாஸ் ஜர்லாமெரல் அப்படின்னு கத்துறான். அதை கெத்தார் பாக்ஸ் கேட்டுடுறான். உடனே கெத்தார் பாக்ஸ் அவனோட ஆண்ட்டுக்கிட்ட போயிட்டு பாபாவாஸ் ஜர்லாமெரல் பேர் சொல்லி அந்த விச்சோட பேரை சொல்லி கத்துனா, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா, யாரும் அவனை கேட்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி புலம்புறான். அதுக்கு அவனோட ஆண்ட், பாபாவாஸ் நம்மளோட சீஃப், அவனை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபாவாஸ் குழந்தைங்களோட வீட்டுக்கு வந்துட்டு மாக்ரா கிட்ட ஜர்லாமெரல் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவுக்கிட்ட பாக்ஸை தேடி போகிறான். ஜர்லாமெரல் சொன்ன அந்த பாக்ஸ் பாபாவாஸ்க்கு கிடச்சிருது. கெத்தார் பாக்ஸும் அவனோட ஆண்ட்டும் காட்டுக்குள்ளார ஷேடோவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இந்த ஷேடோ அப்படின்றவங்க யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிக்கிற திறமை படைச்சவங்க. ஈவன் ஐயூராஸ் அண்ட் ப்ரிசேஜஸ்னால கூட சத்தத்தாலேயோ வாசனையாலேயோ இவங்களை கண்டுபிடிக்க முடியாது. டாக்ஸ் கூட இவங்களை ஸ்டோன் தான் நினச்சிக்கும். இவங்க ஷேடோ கிட்ட ஊரில் பாரிஸை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரிஸ் விச்சோன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எங்களுக்கு ப்ரூஃப் வேணும், உங்களால் முடியுமான்னு கேட்குறாங்க. ஷேடோ ஒத்துக்குது. பாபாவாஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அங்கே பாபாவாஸ், மாக்ரா, பாரிஸ் 3 பேரும் பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க. உள்ளார ஒரு போட்டோட மினியேச்சரும் கொஞ்சம் புக்ஸும் இருக்குது. பாபாவாஸ்க்கும் மாக்ராக்கும் அது என்னன்னே புரியல. அப்புறம் பாரிஸ் தான் இதெல்லாம் புக்ஸ்னு சொல்லிட்டு புக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஷேடோ அங்கேருந்து கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவங்க குழந்தைங்களை பற்றி பேசிட்டு அந்த பாக்ஸை ஒரு மரத்துக்கு அடியில் மாக்ரா புதைச்சி வைக்க சொல்கிறா. குழந்தைங்களுக்கு 12 வயசு ஆகிற வரை இதை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறா. ஷேடோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கிளம்பிடுறா. பாரிஸ்க்கு ஷேடோ வந்துட்டு போனது எப்படியோ தெரிஞ்சிருச்சு. பாபாவாஸ் கிட்ட ஷேடோ பற்றி சிக்னல் பண்ணிட்டு கிளம்புறா. பாபாவாஸ் உடனே தன்னோட வெப்பன் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளார செக் பண்ணிட்டு வெளில போகிறான். ஷேடோ இங்கே கேட்டதை உடனே ஒரு டொயினில் மெசேஜாக கட்டி கெத்தார் பாக்ஸ் கிட்ட கொடுத்துட்றா. கெத்தார் பாக்ஸ் அதை படிச்சுட்டு அவனோட ஆண்ட்டுக்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அவனோட ஆண்ட், விச்சை பற்றி எதுவுமே சொல்லலையா, அவள் கண்டிப்பாக பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கெத்தார் பாக்ஸ், இருக்கட்டும், நான் இருந்தாலும் விச்சை பற்றின நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுவேன் அப்படின்ட்டு விச்சை பற்றின நியூஸை ஒரு பாட்டிலில் போட்டு ரிவரில் போட்டுடுறான். இதை அப்படியே ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டு கண்டிப்பாக விச் ஃபைண்டர்ஸ் கையில் கிடைக்கும், அவங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். இது யார் கைக்கு வேணால் கிடைக்கலாம்ல அப்படின்னு அவனோட ஆண்ட் சொல்கிறாங்க. அதுக்கு கெத்தார் பாக்ஸ், இதே வேலையாக தான் நான் டெய்லி திரிவேன், ஒரு நாளைக்கு 3 நாள் டைம் கூட போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் கெத்தார் பாக்ஸ் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அங்கே பாபாவாஸ் அவனை தேடி அவங்ககிட்ட பேசுறதுக்கு வரான். பாபாவாஸ் கெத்தார் பாக்ஸ் கிட்ட, என்னோட வீட்டில் யாரோ ஷேடோ வச்சு ஸ்பை பண்ணியிருக்காங்க, நீயும் சித்தியும் தான் இந்த மாதிரி கேடுக்கிட்ட வேலையெல்லாம் பார்ப்பீங்க, நீ இதை பண்ணல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கெத்தார் பாக்ஸ் இல்லைன்னு சொல்கிறான். நல்லது, என்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனைனா நேராக பேசணும், நானும் நியாயமாக நடந்துப்பேன், அதை விட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணால் பழைய பாபாவாஸை பார்ப்பீங்க அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு கிளம்புறான். விச் ஃபைண்டர்ஸ் ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு ட்ரைபோட வில்லேஜை எரிச்சிட்டு அந்த ட்ரைபை சேர்ந்த பீப்புளை அடித்து கொடுமைப்படுத்தி ஆல்கனி ட்ரைபை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்கனி ட்ரைபை பற்றி தெரில. உடனே டமாக்டி ஜூன் குயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். குயினுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. அதை படித்து காட்டுறவர், டமாக்டி ஜூனாலையும் நம்மளோட ஆர்மினாலையும் ஜர்லாமெரலை கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் திரும்ப பாயிண்ட் சிட்டிக்கே வந்துடுறோம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு படித்து காட்டுறாரு. உடனே குயின், நானே படிச்சுக்கிறேன் கொடு அப்படின்னு அந்த டொயினை அவங்க வாங்கிக்கிறாங்க. அது தொட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாங்க, அதில் நிறைய போலியான நாட்ஸ்லாம் இருக்குது, பொய்யான மெசேஜ்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. எதுக்காக பொய் சொன்னேன்னு கேட்குறாங்க. இல்லை, நம்மளோட சிட்டியை அழிஞ்சிட்டே வருது, தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த டைமில் கூட நீங்கள் சிட்டியை பார்க்காம ஜர்லாமெரலை கண்டுபிடிக்கிறதுலே தீவிரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, யார் போலியான நாட்ஸ்லாம் போட்டது அப்படின்னு கேட்குறாங்க. லார்ட் கார்ன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அவரை கொன்னுடுறாங்க. உடனே லார்ட் கார்னையும் லேடி ஜீயையும் பீப்புள் ஆஃப் பாயிண்ட் சிட்டிக்கு முன்னாடி கட்டி போட்டு வச்சு கேள்வி கேட்குறாங்க. அவங்களும் சிட்டி அழிஞ்சிட்டு இருக்கிறப்போ நீங்கள் சிட்டியை பார்க்காம ஜர்லாமெரலை தேடிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு குயின், என்னோட சிட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பெருசாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு இவங்க 2 பேரையும் எரிச்சு கொண்டுடுறாங்க. ஒரு சில வருஷங்கள் ஆகுது, குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடுறாங்க. பாரிஸ் குழந்தைங்களை பார்க்கறதுக்காக வரா. அப்போது மாக்ரா அழுதுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டால்,
என்னோடய பசங்களுக்கு கண்ணு தெரியுது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதுட்டுருக்கா. அப்போ பாபாவாஸ் உள்ளே வரான். பசங்களை விளையாடுறதுக்கு வெளில அனுப்பிட்டு எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணலாம், உண்மையை எல்லாருக்கும் சொல்லிடலாமா அப்படின்னு பாரிஸ் சொல்கிறா. அதுக்கு மாக்ரா, இல்லை அந்த கெத்தார் பேக்ஸும் அவனோட சித்தியும் ஆல்ரெடி நம்மளை விச்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த உண்மை தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க, என் குழந்தைங்க பாவம் வேணாம் அப்படின்னு மாக்ரா சொல்கிறா. பாபாவாஸும் அதுக்கு 12 வயசு வரை ஜெல்லாமரல் சொன்னான், அதுவரை நம்ம இந்த உண்மையை யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அதுவரை அவங்க கண்ணை கட்டிட்டே வாழ்ட்டோம் அப்படின்னு மாக்ரா சொல்கிறா. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மாக்ரா அந்த 2 பசங்களுக்கும் 4 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பற்றின ஒரு கதையை சொல்கிறா. இந்த கதை வாய்ஸ் ஓவரில் ஓடிட்டு இருக்கு. அப்படியே மாண்டேஜில் விச் ஃபைண்டர்ஸ் இவங்களை தேடாத இடமே கிடையாது. வருஷங்கள் போயிட்டே இருக்கு. பசங்களும் வந்து பெரியவங்களாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வயசு ஆக போகுது. இதுக்கப்புறம் ஒரு ரிவர் பெட்டில் மாக்ரா கிட்ட பாரிஸ் பேசுறதுக்காக வரா. என்னன்னா, நாளைக்கு பசங்களுக்கு பர்த்டே, அந்த பர்த்டேயோட பசங்களுக்கு 12 வயசு ஆக போகுது, ஜெல்லாமரல் சொன்ன நாள் வந்துருச்சு அப்படின்னு பாரிஸ் பேசுகிறா. அதுக்கு மாக்ரா, நானும் பாபாவாசும் சேர்ந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, பசங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு யாருக்கும் நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. பசங்க இப்படியே எல்லாரும் பொறுத்தவரை கண்ணு தெரியாதவங்களா எங்கள் கூடயே இங்கேயே இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பாரிஸ், அப்போ ஜெல்லாமரல் சொன்னது என்ன ஆகுறது, அந்த புக்ஸ் இவங்களுக்கு கொடுத்தா தானே ஃபியூச்சர் மாறும் அப்படி இப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மாக்ரா, இல்லை பசங்க இங்கேயே எங்களோட இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பாரிஸ், அவங்க இப்படியே இங்கேயே வாழ்ந்து செத்து போயிடணுமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அதுதானே பாயிண்ட்டே, வாழ்ந்து செத்து போகிறது தானே பாயிண்ட்டே. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு அந்த பாக்ஸில் இந்த வில்லேஜ் விட்டு போகணுன்னு இருந்து அவங்க இங்கேருந்து வெளில போய் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகி செத்து போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, அதுக்கு அவங்க இங்கே இப்படியே வாழ்ந்துடலாம்ல அப்படின்னு மாக்ரா சொல்கிறா. அப்போ ஜெல்லாமரல் சொன்னது அப்படின்னு பாரிஸ் கேட்குறா. அதுக்கு மாக்ரா, அவன் குழந்தைய கொடுத்துட்டு கடமை முடிஞ்சுன்னு அவன் பாட்டுக்கு போயிட்டான், அவனுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு மாக்ரா சொல்கிறா. உடனே அந்த 2 பசங்களும் இங்கே வராங்க. பாரிஸை அங்கேருந்து மாக்ரா போக சொல்கிறா. அன்னைக்கு நைட்டு பாரிஸ் அந்த 2 பசங்களையும் வர சொல்லி உண்மையெல்லாம் சொல்லிட்டு அந்த புக்ஸையும் அதில் இருந்த மெசேஜையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்றா. அந்த பசங்க அதை நம்பலை, பட் இருந்தாலும் இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும், இந்த மெசேஜை போய் படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்றா. அந்த பசங்களும் தனியாக போய் உட்காந்து அந்த மெசேஜை படிக்கிறாங்க. அனிவா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அதில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு கண் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் விச்சஸ் இல்லை, இந்த பவர் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இருந்துச்சு, பவர்ஃபுல்லான மைண்டும் இருந்துச்சு, அதை வச்சு பீப்புள் பறக்கிற மிஷின்ஸையும் தொலைவில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கான மிஷினையும் விண்வெளிக்கு போகிறதுக்கான மிஷினையும் கண்டுபிடிச்சாங்க. பட் அதே மைண்டை வச்சு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான மிஷினையும் கண்டுபிடிச்சாங்க. அதனால உலகத்தை காப்பாற்றுறதுக்காக கடவுள் எல்லாருக்கும் பார்வையை இழக்க வச்சுட்டாரு. இப்போ திரும்ப பல 100 வருஷங்கள் கழித்து இந்த உலகத்தை புதுசாக திரும்ப சீரமைக்கிறதுக்கு ஒரு சில சோசன் பீப்புளுக்கு மட்டும் கண் பார்வையை கொடுத்துருக்காரு. அது எனக்கு கிடச்சிச்சு, என்னால் அந்த கிஃப்ட்டு உங்களுக்கும் கிடச்சிருக்கு, இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அந்த மெசேஜில் இருக்குது. இவங்க இந்த மெசேஜை படிக்கிறத பாபாவாஸ் கேட்டுறான். உடனே பாரிஸை கூட்டி கேட்குறான். பாரிஸும் நான் தான் கொடுத்தேன்னு ஒத்துக்கிறா. அவங்களுக்கு உண்மை தெரியணும், அவங்க இங்கேருந்து போகணும், இந்த உலகத்துக்கு அது தேவை, அதனால தான் ஜெல்லாமரல் அவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நான் மாக்ராக்கு என்ன பதில் சொல்வேன்னு பாபாவாஸ் கேட்குறான். அதுக்கு பாரிஸ், நீ ரொம்ப நல்லவன், சைலண்டாக இருக்கிறது பொய் சொல்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. பசங்க இங்கேருந்து போகிறத பற்றி பேசிக்கிட்டாங்கன்னு பாபாவாஸ் சொல்கிறான். அதுக்கு பாரிஸ், கண்டிப்பாக ஒரு நாள் போய் தான் ஆகணும், நீ இதை பற்றி எதுவுமே பேசிக்காத, சைலண்டாக அது போய் சொல்கிறதா இல்லைன்னு திரும்ப சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இதுக்கப்புறம் பாபாவாஸ் வீட்டுக்கு போகிறான். மாக்ரா என்னாச்சுன்னு கேட்குறா. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் கமெண்ட் படுத்துக்கிறான். அடுத்த நாள் அந்த பசங்க 2 பேரும் மலைக்கு மேலே ஏறி உட்காந்து அந்த புக்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே டைமில் ஒரு ஆத்தங்கரையில் ஒரு பொண்ணுக்கு இந்த கெட்டார் பாக்ஸ் போட்ட பாட்டில் அவளோட கைக்கு கிடைக்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.